மாலை தூபம். மாலை தூபத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இளங்காளை, ஆட்டுக்கடான்னு பலபல பலி மிருகங்கள் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட மேன்மையாக கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் அந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியின் ஆழமான ரகசியத்தை இன்னைக்கு நாம சுருக்கமா பார்க்க போறோம். முதலாவதாக, ஏன் சரியா ஒரு வயது ஆட்டுக்குட்டி? யோசிச்சு பாருங்க. எவ்வித குறையும் இல்லாத இந்த ஆட்டுக்குட்டி இயேசுவோட முழுமையான மாசற்ற மனிதத்தன்மையை குறிக்குது. யாத்திராகமத்துல இஸ்ரேலரை காப்பாற்றினது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தானே. இதனாலதான் யோவான் ஸ்நானகனும் பவுலும் இயேசுவ தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பஸ்கா அப்படின்னு அழைத்தார்கள். நாம தேவனுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்றையா இல்ல மீந்து போனதையான்னு இது நம்மை ஆழமா யோசிக்க வைக்குது. இரண்டாவதாக, இந்த மீட்பு பஸ்காவோட மட்டும் நின்னுடல. இது தாமித் எனப்படும் ஒரு தொடர் பலியாக தினமும் காலையிலும் மாலையிலும் இடைவிடாம செலுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாம பாவத்தின் அடையாளமான தொழுநோயை சுத்திகரித்து ஒதுக்கப்பட்டவர்களை மீண்டும் தேவனுடைய சமூகத்துக்குள் கொண்டு வரவும் இதுவே பயன்பட்டது. ஒரே ஒரு பலி எப்படி நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் பாதுகாக்க முடியும்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அதுதான் இயேசுவின் காலாவதியாகாத நித்திய மீட்பு. இறுதியாக, பலியிடப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியின் கதை அங்கேயே முடிஞ்சிடல. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட தழும்புகளோடு மரணத்தை வென்று பரலோகத்தின் மையத்துல சர்வ அதிகாரத்தோடும் அது சிங்காசனத்துல வீற்றிருக்குது. பலியிடப்பட்ட ஒரு மிருகம் சர்வ வல்லமையுள்ள ராஜாவாக அரசாளுகிறது அப்படிங்கிற அந்த முரண்பாடு தான் தெய்வீக அதிகாரத்தின் உச்சம். சுருக்கமா சொல்லப்போனா, பஸ்கா பலியாகவும் தினசரி மீட்பாகவும் நம் பாவத்தை சுத்திகரிக்கும் பலியாகவும் இருந்த ஆட்டுக்குட்டி இன்னைக்கு நமக்காக பரலோக சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். இந்த நித்திய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் நாமும் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்போம்.